இந்த நாளிலே விசேஷமாக நம்முடைய எம்பிஏ ஊழியத்தோடு எங்களுடைய குடும்பத்தோடு மிகவும் நெருக்கமாக மிகுந்த அன்பும் பாசமும் எங்கள் மீது வைத்து வருகிற தேவதாசர்கள் இப்பொழுது ஒரு வாழ்த்து செய்தியை கூறுவார்கள். முதலாவதாக டாக்டர் பால் தினகரன், இயேசு அழைக்கிறார் ஊழியம், அவர்கள் இப்பொழுது பாஸ்டர் அம்மாவை வாழ்த்தி அந்த வாழ்த்து செய்தியை இப்பொழுது நமக்கு சொல்லுவார்கள். அம்மா மிஸ்ஸஸ் ரூத் வாசு, ஆண்டவர் இரக்கமாக உங்களோடு 50 வருடம் இருந்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற அருள் புரிந்திருக்கிறபடியினால் அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா 30:15 படி, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். இந்த வசனத்தின்படியே உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஊழியம் அமைந்திருந்திருக்கிறது. ஆகவே ஸ்திரமாக இந்த ஊழியத்தை ஆண்டவர் என்று ஸ்தாபித்திருக்கிறார். எத்தனையோ புயல்கள் வந்து ஆண்டவர் இந்த ஊழியம் உறுதியாய் நிற்க அருள் புரிந்திருக்கிறார். உங்களுக்கும் ரெவரண்ட் ஸ்டான்லி வாசு அவர்களுக்கும் ஏற்ற வார்த்தையை ஆண்டவன் கொடுத்து ஆத்துமாக்களை பராமரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பலப்படுத்தி இருக்கிறார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் தெய்வ பக்தியுள்ள சந்ததியை நீங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். பரம்பரையாக ஆண்டவர் பெயரை சொல்லி அவருக்காகவே வாழும் சந்ததியை ஆண்டவர் உருவாக்கும்படி உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவருடைய அருள், தயவு, இரக்கம், சந்தோஷம் நிறைவாய் உங்களை பின்தொடர்ந்து பரம்பரையாக வருவதாக. அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனால் திரும்பி வரும்பொழுதோ அவன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரமாய் திருப்பி வருவான். இந்த ஜூபிலி வருடத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான விடுதலையான ஆசீர்வாதத்தை கொடுத்து கம்பீரமான நாட்களை உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஊழியத்திலே நன்மையை அருளி செய்வாராக. Thank you for your love for us. Thank you, Auntie. Happy 50th ministry anniversary. இப்பொழுது ஏஜி சபைகளின் தலைவர் ரெவரண்ட் டாக்டர் டி மோகன் அவர்கள் தன்னுடைய வாழ்த்து செய்தியை நமக்கு கூறுவார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக. அருமையான சகோதரர் பிரபுதாஸ் வாசு அவருடைய துணைவியார் 50 ஆண்டு கால ஊழியத்தை நிறைவேற்றம் செய்து ஆண்டவருடைய நாமத்தின் மைமைக்கென்று அவர்கள் இதுவரைக்கும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்து இந்த ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றி வருகிறதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். எம்பிஏ திருச்சபையானது 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்டு இந்த பட்டணத்தில் ஒரு வல்லமையான ஒரு சபையாக பல இடங்களில் திகழ்ந்து வருகிறதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். பாஸ்டர் பிரபுதாஸ் வாசு ஒரு அருமையான கர்த்தருடைய தாசன், என்னுடைய நண்பர். அடிக்கடி கூட்டங்களில் கூடும்போதெல்லாம் சிரித்து மகிழ்ந்து அன்பாக பேசி அவர்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள். அவருடைய கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய துணைவியார் தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து எத்தனையோ நெருக்கங்கள், பிரச்சனைகள் நடுவே, வேதனைகள் நடுவே அவள் போனாலும் தைரியத்தோடு, இன்றைக்கும் உற்சாகத்தோடு, தர்மையான சகோதரி, ரொம்ப அன்பு உள்ளவர்கள், மிகுந்த சாந்தம், அமைதி உடையவர்கள், எப்பொழுதும் மக்கள் மேல் கரிசனை உடையவர்கள், ஊழியத்தை விடாதபடி தன்னுடைய பிள்ளைகளை அணைத்து கொண்டு பேரப்பிள்ளைகளோடு நின்று இந்த ஊழியத்தில் இன்றைக்கும் அவர்கள் வெளிச்சமாக மகிமையாயிருக்கிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல சுகம், நல்ல பலன் கொடுத்து இன்னும் அநேக ஆண்டுகள் அவர்கள்
கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவாய் செய்ய அவர்கள் செய்கிற ஜெபம், அவள் வடிக்கிற கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் நிச்சயம் பதிலை தருவார். இந்த எம்பிஏ ஊழியம் பல விதத்தில் வளர்வதற்கு ஆண்டவர் இந்த மகளை பயன்படுத்தி இருக்கிறார். எம்பிஏ சபையின் மூலமாக வெளிவந்த நல்ல பாடல்கள், நல்ல செய்திகள், ஸ்டான்லி வாசுவை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி அவருடைய சத்தியங்கள், அவருடைய வார்த்தைகள், தியானங்கள் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். இந்த ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாயிருக்க நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய கிருபை, சமாதானம் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். இந்த நாளிலே அன்பு பாஸ்டர் அம்மா அவர்களை குறித்து 7 காரியங்களை உங்களுக்கு நான் நினைவுபூட்ட விரும்புகிறேன். அவருடைய குணாதிசயங்கள் நாம் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த 7 காரியங்களை உங்களுக்கு இப்பொழுது நான் சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக சிம்பிளிசிட்டி, எளிமை. அவர்களை எப்பொழுது நீங்கள் பார்த்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் எளிமையாக இருப்பவர்கள், ஆடம்பரத்தை வெறுப்பவர்கள், தன்னுடைய உடையிலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் எளிமையாக வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள். இரண்டாவது சாங்டிட்டி, பரிசுத்தம். எப்பொழுதும் அவருடைய சிறு பிராயம் முதல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற குறிக்கோளோடு இந்நாள் வரை அவர்கள் அதை மிக முக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடித்து நம் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். மூன்றாவது சப்ளிகேஷன், அவருடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள், மன்றாடு. விசேஷமாக 50 ஆண்டுகளாக அவருடைய கண்ணீர், அவருடைய ஜெபங்கள் நம்முடைய எம்பி ஊழியங்களை தாங்கி வருகிறது, எங்கள் குடும்பங்களை தாங்கி வருகிறது. அவருடைய ஜெபங்கள் எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்து வருகிறது. இந்த ஊழியம் இந்நாள் வரை நிலை நிற்பதற்கு 50 ஆண்டுகள் அவருடைய கண்ணீரின் ஜெபம். நம்முடைய எம்பிஏ ஊழியம் 100 ஆண்டுகளுக்கு மேல் நடந்து வருகிற அதில் பாதி 50 ஆண்டுகள் பாஸ்டர் அம்மார்கள் ஜெபத்தினாலே தாங்கி வந்திருக்கிறார்கள். நான்காவது சர்வீஸ், உழைப்பு. 50 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தில் உழைத்தார்கள். எத்தனையோ காரியங்கள், சபைகள், கிளை சபைகள், பள்ளிக்கூடங்கள், அநாதை இல்லங்கள், பத்திரிகை ஊழியங்கள், கேசட் ஊழியங்கள், வேதப்பள்ளி, பைபிள் ஸ்கூல் ஊழியங்கள் என்று ஏராளமான ஊழியங்கள், கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ், அஞ்சல் முறை வேத பாடங்கள். 50 ஆண்டுகளாக ஓய்வில்லாமல் உழைத்தவர்கள். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. ஐந்தாவதாக சஃபரிங். இந்த 50 ஆண்டுகள் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ நெருக்கங்கள், அதை எல்லாம் சகித்து அவர்கள் ஆண்டவருக்காக பாடுபட்டவர்கள். ஆகவே நமக்கு ஒரு முன்மாதிரியை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆறாவதாக ஸ்ட்ரென்த், அவருடைய பலன், விசுவாசத்திலே ஒரு பலன். 50 ஆண்டுகளாக அவர்கள் உறுதியாக நின்று, வைராக்கியமாக நின்று, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளத்தக்க, சகித்து கொள்ளத்தக்க ஒரு பலன். அது நமக்கு ஒரு முன்மாதிரி. ஆபத்து காலத்திலே சோர்ந்து போனால் உன் பலன் குறுகியது என்று வேதம் சொல்லுது. 50 ஆண்டுகளாக எத்தனையோ ஆபத்துகள், சோர்ந்து போகாமல் அவர்களுக்குள் இருக்கிற அந்த பலன், ஆவிக்குரிய பலன், இந்த கடினமான நாட்களிலே அந்த பலன் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஏழாவதாக ஸ்மைல்,
அவருடைய சிரிப்பு, புன்முறுவல் எல்லாரையும் அன்பாக வரவேற்கிறது. 50 ஆண்டுகளாக நாம் இந்த ஊழியத்திலே, இந்த சபையிலே அதை பார்த்து வருகிறோம். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு தீமை செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களையும் பார்த்து சிரிப்போடு வரவேற்கிறார்கள். ஆகவே எல்லாவற்றையும் ஒரு புன்முறலோடு ஏற்றுக்கொள்ளுகிற நமக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த நாட்களிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Sorrows, I've had questions for tomorrow. There've been times I didn't know right from wrong, but in every situation God gave blessed consolation. Let my trials come to only make me strong. He brought me through. For if I never had a problem, I wouldn't know that He could solve them. I never know what faith in God will do. Through it all, I've learned to trust in Jesus. I learned to trust in God. Through it all, I've learned
faithfulness, ஆண்டவருடைய நன்மைகள் கடல் மணலிலும் அதிகமாக இருக்கிறது. இதனாலும் I thank God for my mother and for God's hand upon her life and God's faithfulness upon her life, and she is a chosen vessel of God. On behalf of our family, me, Pammy, Joanna, Jachi, உங்களுக்கு கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் விஷஸ் சொல்கிறோம். உங்களோடு கூட இந்த 50 ஆண்டில் நான் பாதி 25 வருஷம் உங்களை பார்த்தேன். இந்த 25 வருஷத்தில் எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தீங்க. நிறைய விதத்தில் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது ஐ தேங்க் காட் ஃபார் கிவிங் Pammy, a beautiful lady. நீங்கள் வளர்த்து எனக்கு மனைவியாக கொடுத்தீங்க. அதுக்கு முதல் தேங்க்ஸ் ஆண்டவருக்கு உங்களுக்கு. அதனால இந்த வருஷம் மாத்திரம் இல்லை, இன்னும் அநேக வருஷங்கள் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாய் நாங்கள் குடும்பமாய் வேண்டுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. Dear Gamma, happy Golden Jubilee. It's a great joy for us to celebrate you today, and we thank God for you always. You are a beacon of hope and a great inspiration for me, and you always encouraged me to get involved in the ministry, and you always used me in your Sunday school ministry, in your VBS ministry, and always encouraged me to memorize Bible verses from a very young age, and you always been so supportive in everything that we do. And thank you for all the amazing and delicious food that you cook for us, and we always thank God for you, for you are such a great blessing in our life. Happy Golden Jubilee, Gamma. You've been a great blessing to us. You're also very encouraging and a very humble person, and also a very friendly person. And you always have encouraged me in everything that I did, especially always coming to my sports days, encouraging me, and always bringing delicious snacks, bun butter jam, and always bringing in, encouraging me as I win and bring medals to you. Always made me feel proud. Thank you for it. And always you are such an opportunity creator. Always creating an opportunity for both of us in your VBS ministries. Joanna helping her to even teach in the class, and me, you also gave me a class, and at a very small age, and since that didn't work out, you asked me to bring my keyboard and play keyboard in the VBS, and also asked me to even play drums in many of the MPA celebrations that we also had. We want to thank you for everything that you did for us, and you also mean to us. And it's such a great pleasure and an honor for us to call you our grandmother. Happy Golden Jubilee, Gamma. May you be blessed and may you see the fruits of your labor. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் I want to wish my mother, Mrs. Ruth Vasu, a very happy Golden Jubilee, and I want to celebrate God's goodness and God's faithfulness upon her life and the wondrous ways. அற்புதமா ஆச்சரியமாய் இந்த 50 ஆண்டுகளும் தேவன் அவர்களை அதிசயங்களை காண செய்து அவர் வழிநடத்தி வந்த தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் கொடுத்து அவருடைய பலவீனத்தில் அவருடைய பலனை பூர்ணமாய் விளங்க செய்து அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து இம்மட்டும் வழிநடத்தி வந்த தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய தாயார் அவர்கள் நீதிமொழிகள் 31 சொல்கிற பிரகாரமான ஒரு தாயார் கர்த்தருக்கு பயந்த ஒரு ஸ்திரீயா இருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது, பியூட்டி இஸ் vain, favors deceitful, but the woman who fears the Lord, she shall be praised. ஆனால் தேவன் எங்களுடைய தாயாருக்கு அழகு சௌந்தரியமும் கொடுத்துருக்கிறாரு, தேவனுடைய தயவும் கொடுத்துருக்கிறாரு. அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களா இருக்கிறாரு. எங்களையும் தேவனுடைய பயத்துல எங்களை அவர்கள் வளர்த்தெடுத்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து ஒரு குணசாலி உள்ள ஒரு ஸ்திரீ. அவருடைய பேர் சொல்ற மாதிரி அவங்க ரூத், வேதத்துல இருக்க ரூத்தை போலவே உன் ஜனங்கள் என் ஜனங்கள், உன் தேவன் என் தேவன் என்று சொல்லி அவர்கள் திருமணமாகி வந்த நாளிலிருந்தே என்னுடைய தாயார் என்னுடைய தகப்பனுக்கு ஒரு ஏற்ற வாழ்க்கை துணையாய் தேவன் கொடுத்தார் அவங்கள. she was a help meet for him. அவங்க ரொம்ப கீழ்ப்படிந்துள்ள ஒரு சாந்த குணமுள்ள ஒரு தாழ்மையான வெரி அட்ஜஸ்டபிள் அப்புறம் அன்புள்ள ஒரு மனைவியை தேவன் என்னுடைய தகப்பனாருக்கு கொடுத்தார். என்னுடைய தகப்பனாருடைய வீட்டார் கூட இன்றைக்கு வரைக்கும் இவர்களோட ரொம்ப அன்பா இருப்பாங்க. எல்லாரையும் அரவணைப்பார்கள். அவர்களுடைய இன்லாஸ் எல்லாம் எல்லாரையும் உபசரித்து கவனித்து அவர்கள் அன்பாய் இருந்தார்கள். அவர்கள் சாராளை போல அவங்க மதர் ஆஃப் ஆல் நேஷன்ஸ், எல்லா தேசத்துக்கும் ஒரு தாயா. இன்னைக்கும் அவர்களுக்கு இருக்க ஒரு பெரிய டெசிக்னேஷன் அம்மா. எல்லாரும் அவர்களை அம்மா அம்மா என்று அன்பாய் கூடுவார்கள். அவர்களும்
எல்லாரோடையும் கரிசனையாய் அரவணைத்து அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எஸ்தரை போல எல்லா ஜனங்களுக்காகவும் திறப்பின் வாசல்ல உபாசிருந்து ஜெபித்து தன்னுடைய ஜனங்களை மீட்டு விரோதமா வர எல்லா ஆர்டர்ஸையும் ரிவர்ஸ் பண்ணத்தக்கதாக தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு அவர்கள் பதில் கொடுத்து அவங்களை எஸ்தர் ராஜாதி போல தேவன் வழி நடத்தி வருகிற தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். She is blessed among women and blessed is the fruit of a womb. அவர்கள் அதே போல எல்லா காரியத்தையும் தன்னுடைய இருதயத்திலே அவர்கள் வைத்துக்கொள்ளும். அவங்க படப்படன் ஓப்பனா பேசுற ஆள் கிடையாது. அவர்களுடைய இருதயத்துல அவங்களும் தேவனுமாய் அவர்கள் அதை வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் மரியாதை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவர்கள் தெரிந்து கொண்டு இந்த 50 ஆண்டுகள் தேவனுக்கென்று அவர்கள் உண்மையாய் செய்து கொண்டு வந்தார். மோசை போல என்னுடைய தகப்பனும் தாயும் தேவனுடைய வீட்டில் எல்லாவற்றிலும் அவர்கள் உண்மையா இருந்தார்கள். She chose to suffer afflictions with the people of God than enjoy the pleasures of the world. தாவீது போல கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் அவர்களிருந்து தேவனுடைய வீட்டில் வாசப்படியில் இருப்பதே நன்மையானது என்று அவர்கள் தெரிந்து கொண்டு மற்ற எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களே அவர்கள் ஈடுபட தேவன் அவர்களை தெரிந்து கொண்டபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். She is a chosen vessel of God, sanctified and meet for the master's use. அவர்கள் மேல இருக்க தேவனுடைய அழைப்புக்காகவும் தேவனுடைய தெரிந்து கொள்வதற்காகவும் தேவனுடைய அபிஷேகத்துக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னோட தாயார் அவர்கள் ரொம்ப சிம்பிளா அவங்க இருப்பாங்க. She is very simple in a thinking, in the way she talks, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங், அவங்களோட ஃபுட்ல கூட அவங்க எந்த ஆடம்பரமோ ஏதோ அந்த விலை உயர்ந்தது எதுவுமே அவங்க விரும்ப மாட்டாங்க. அதில் அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. and she likes to be very simple and she also leads a very simple life. அப்புறம் மம்மி ரொம்ப சாக்ரிஃபிஷியலாக இருப்பாங்க. தன்னுடைய தூக்கத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ப்ளஷர்ஸ், அவங்களுடைய ஆசை என்ன, அவங்களுடைய விருப்பம், பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு எங்களுக்கு தெரியாது. ஷீ இஸ் வெரி சாக்ரிஃபிஷியல். அவர்களுடைய தூக்கத்தை, அவங்களுடைய கம்ஃபர்ட்டை, அவங்களுடைய ப்ரைவசியை, அவங்களுடைய எல்லா டிசைர்ஸ், அவங்களுடைய எல்லா ஆசைகள் வாஞ்சைகளை அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர்கள் தியாகம் செய்தார்கள். எங்கள் வீட்டில் எந்த ப்ரைவசி இருக்காது, ஒரு தரோஃபேராக இருக்கும். அநேகர் போவார்கள். ஊழியக்காரர்கள் காலை 5 மணிலிருந்து இரவு வரைக்கும் வந்து கொண்டிருப்பார்கள். எல்லாரையும் அன்பாய் முகம் கோணாமல் முறுமுறுக்காமல் உபசரித்தார்கள். அவங்க ரொம்ப சர்வீஸ் மைண்டடாக இருக்காங்க. வேதம் சொல்லுது, if you want to be great in God's kingdom, you learn to be the servant of all. ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் ஊழியக்காரனாய் இருக்க. நம்ம இயேசு கிறிஸ்து கூட அவர் ஊழியம் செய்ய முடியாதாய் வந்தார். அதே போல இவங்க எதுவுமே அவங்க சர்வீஸ் மைண்டடாக தான் செய்வாங்க. மற்றவங்க செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்னைய வரைக்கும் சபையில் போய் புல்பிட்டை துடைக்கிறது, அந்த காலம்லாம் பாய் போடும்போது கூட இவங்களே போய் பர்சனலாக சூப்பர்வைஸ் பண்ணாங்க. அந்த பாயெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா, டாய்லெட்ஸ் க்ளீன் பண்ணுறது, டேங்க்கில் தண்ணி நிரப்புறது, எல்லா காரியங்களும் அவங்க பொறுப்பாக இருந்து சர்வீஸ் மைண்டடாக, அதில் எந்த ப்ரெஸ்டிஜோ எந்த ஈகோவே அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. சைலண்ட்டாக ஷில் என்டியூர் ஆல் தி அஃப்ளிக்ஷன்ஸ். எந்த பிரச்சனை எது வந்தால் கூட அவங்க அமைதலாக தான் அவங்க சந்திப்பாங்க. ஷீ இஸ் நாட் லைக் எ டிபிக்கல் உமன். மை மதர் அவங்க ஒரு காசிப் மாங்கரோ, அவங்க குவாரல்சமோ, அடுத்தவங்களுடைய விஷயத்தை குறித்தெல்லாம் அவங்க க்யூரியஸாக இருக்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்களுடைய வேலை உண்டு என்று அவங்க எப்பொழுதுமே அமைதலாக அவங்க இருப்பாங்க. வேதம் சொல்லுது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளேன். அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற எல்லா போராட்டம் யுத்தத்தில் கூட இவங்க உடனே அந்த யுத்த களத்தில் இறங்க மாட்டாங்க. அவர்கள் நின்று தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறது அவர்கள் பார்ப்பாங்க. யுத்தம் இல்லாத ஜெயத்தை தான் இன்றைய வரைக்கும் தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவர்கள் நின்று தேவனுடைய ரட்சிப்பை இம்மட்டும் இந்த 50 ஆண்டுகளும் வரப்போகிற ஆண்டுகளும் தேவன் அவர்களுக்கு காண கிருபை செய்வார். She has a very meek and humble spirit. அவங்க ரொம்ப சாந்த குணம் உள்ளவர்கள். அடிக்கடி இந்த கோவப்பட்டுட்டோ சண்டை போட்டுட்டோ அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. My mother, she is innocent and harmless as a dove. புறாவை போல அவர்கள் கபடற்று வஞ்சனை இல்லாதவர்கள். இவங்க ரிட்டாலியேட் பண்ண மாட்டாங்க. அவங்க ரிவெஞ்ச்ஃபுல், பழி வாங்குற மாதிரி டைப் கிடையாது. அவங்க அமைதியாக இருப்பாங்க. என்னுடைய தகப்பன் தாயார் கூட சண்டை போட்டோ வாக்குவாதம் பண்ணி நாங்கள் பார்த்ததில்லை. அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஷி வாஸ் அ வெரி சப்மிசிவ் ஒய்ஃப். அவங்க டேடி என்ன சொல்கிறாங்களோ, டேடி வாஸ் த ஜுடிஷியரி ஹெட், மம்மி எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். டேடிக்கு என்ன வாஞ்சை தரிசனம் ஊழியத்துக்கு சம்மந்தமாய் தேவன் சொல்வாரோ அதெல்லாம் இவங்க ஏற்றுக்கொண்டு
ஒரு மனமாய் ஏக சிந்தையாய் அவர்கள் வந்து இந்த ஊழியத்தை கட்டினார்கள். அவங்க வந்து she was totally surrendered to the Lord. என் சித்தம் அல்ல சித்தம் என்று தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து முழுமையாக கொடுத்து அவர்கள் முழு மனசோட அவங்க செய்வாங்க. அண்ட் she is a very smiling one. எப்பொழுதுமே அவங்க சிரிச்சு கொண்டே அவங்க வந்து இருப்பாங்க. And God loves a cheerful giver. The service that she rendered to the kingdom of God வந்து அவங்க வந்து சந்தோஷமாய் உற்சாகமாய் கொடுத்தாங்க. வேதம் சொல்லுது do all things without murmurings and disputings. முறுமுறுக்காமல் சண்டை போடாமல் செய்யுங்கள் என்று சொல்லுது. போதுமானாலும் எல்லாரோடைய சமாதானமா இருங்கள் என்று சொல்லுது. எங்களுடைய தாயார் மிஸ்ஸஸ் ரூத் வாஸ் அதே போல எந்த காரியத்தையும் அவங்க சண்டை போட்டோ முறுமுறுத்து கொண்டு அவங்க அப்படி செய்யவே மாட்டாங்க. சந்தோஷமாய் எல்லா ஊழியத்தையும் செய்வாங்க. she was a very able administrator and a fantastic coordinator. எல்லாம் லாஸ்ட் மினிட்ல சொன்னா கூட கிராண்டா she will coordinate things. ஜனங்களை கூப்பிடுறதோ காரியங்களை செய்யறதோ அவங்க வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சனால எல்லாமே எக்கனாமிக்கலா சிக்கனமா பெஸ்டா அவங்க வந்து செய்வாங்க. இந்த நீதிமொழிகள் 31 வந்து சொல்லுது சோம்பலின் அப்பத்தை சாடாம எப்பொழுதும் சுறுசுறுப்பா இருப்பாங்க. இந்த அவங்களுக்கு 70 வயது. அது 70 வயதிலையும் அவங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ எனர்ஜி தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுத்ததான எந்தூசியாசம் எக்ஸைட்மெண்ட் இருக்குன்னு தெரியல. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவங்க சுறுசுறுப்பாக அவங்க இருப்பாங்க. எங்கள் அம்மா வந்து ஜெபிக்கிற ஒரு தாய். அதிகாலையில் எழுந்து அவங்க வந்து 4 மணிக்கெலாம் நல்ல அந்நிய பாஷை அவங்க பேசி ஆவியில் நிறைந்து அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். அவங்க அப்புறம் 5 மணிக்கு எங்களை எழுப்புவாங்க குடும்ப ஜெபத்துக்கு. தெபோராலை போல அவங்களும் she is a prophetess. இந்த ஊழியத்துக்குரியதான காரியங்களை எங்களுடைய குடும்பத்துக்குரியதான காரியங்களை தேவன் வந்து அவர்களுக்கு முன்கூட்டியே அதை வந்து வெளிப்படுத்துவார். நீதிமொழிகள் 31 சொல்ற பிரகாரம் the heart of a husband doth safely trust in her because she will not do him evil but only good all the days of his life. அதே போல என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் இவ்வளோ அவங்கள நம்பி எல்லா பொறுப்புகளையும் அவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த பொறுப்புகளே அவர்கள் கர்த்தருக்கு பயந்து சின்சியரா she was a very sincere woman and she sincerely carried out her duties. அவர்கள் வந்து பயத்துடன் நடுக்கத்துடன் கர்த்தரை சேவித்து கடைசி வரைக்கும் என்னுடைய தகப்பனாருக்கு அவர்கள் வந்து உண்மையா இருந்தாங்க. கர்த்தர் கொடுத்த காரியத்துல கூட அவர்கள் உண்மையாய் பயத்துடன் தேவ பயத்துடன் செய்வாங்க. எதுவுமே ஒரு அசட்டியா ஒரு கிராண்டடா எடுத்து வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. she is very strong in the Lord. எவ்வளோ பிரச்சனை போராட்டம் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்தா கூட தேவன் பேரில் இருக்க அவங்களுடைய விசுவாசத்துலேருந்து அவங்க யாரையும் அசைக்கவே முடியாது. அவங்க வந்து she is a very strong woman. வெளியரங்கத்தில் அவங்க ரொம்ப மீக்காக இருக்கலாம். பட் a meekness is not her weakness. she is very strong in the Lord and strong in the faith. எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அசைக்கப்படாத ஒரு விசுவாசம் தேவன் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். என்னுடைய தாயார் வந்து she is very selfless. அவங்க சுயத்தெல்லாம் அவங்க சாம்பலாக்கிட்டு இனி ஜீவிப்பது நானல்ல கிறிஸ்துவே என்று சொல்ல மாதிரி ஒரு விதையானது கீழே விழுந்து அது மரித்தால் தான் அது வந்து கனி கொடுக்க முடியும். ஸோ இவங்க வந்து சுயத்துக்கு மரித்தவர்களாய் அவங்களுடைய ஓன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எனி பிளஷர்ஸ் எதுவுமே கிடையாது. எது குறிச்சும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் பார்த்ததே இல்லை. அவங்களுடைய தூக்கத்துக்கு குத்தோ இல்லை நான் இது போனோம் எனக்கு இது வேணும்னு என்று அவங்க டேடிக்கிட்ட கேட்டதாவோ இல்லை இப்போ தன்னை குறித்ததான எந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க எல்லாமே எந்த விதத்துலையும் அவங்க செல்ஃபிஷாக இல்லை. அவங்க செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தபடியால் தான் என்னுடைய தகப்பனும் தாயாருமாய் சேர்ந்து இந்த ஊழியத்தை அவர்களால் கட்ட முடிந்தது. என்னுடைய தாயார் வந்து she is a very satisfied woman. contentment with godliness is great gain என்று வேதம் சொல்லுகிறது. போதும் என்ற மனதுடன் தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமாக இருக்கிறது. அவங்களுக்கு எதுவுமே எனக்கு ஒன்றும் அதிகமாக அவங்ககிட்ட இருக்கிறதுல அவங்க சந்தோஷமாக இருப்பார்கள், திருப்தியாக இருப்பார்கள். இருக்கிறத வச்சு என்ன செய்ய முடியும் தேவனுக்கு என்று என்ன செய்ய முடியும் என்று தான் பார்ப்பாங்க. அவங்க கிரீடியாக எனக்கு ஒன்றும் இது வேணும் அது வேணும் என்று அவங்க ஆசைப்படவும் மாட்டாங்க. அவங்க மனுஷங்கிட்ட அவங்களுடைய தேவையை அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்க எல்லா நிலையிலையும் எல்லா சூழ்நிலையும் அவங்களுக்கு எப்பொழுதுமே திருப்தியாக இருப்பாங்க. தேவனும் அவங்களுக்கு எந்த நன்மை குறையில்லாதபடிக்கு இந்த 50 ஆண்டுகளும் ஒன்றும் மென்மேலும் அவர்களை திருப்திப்படுத்தி நன்மையால் திருப்தியாக்கி வழி நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அண்ட் மை மதர் she is a very sacred woman and sanctified woman. அவர்கள் வந்து ஒரு தூய்மையானவர்கள், தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமானவர்களாக இருக்கிற அவங்களுடைய எண்ணங்களில் சிந்தனைகளில் அவங்களுடைய பேச்சில் அவங்களுடைய கிரியையில் எல்லாவற்றிலும் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமான
ஒரு ஜீவியத்தை வந்து அவர்கள் ஜீவித்து கொண்டு வருகிறார்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே அவர்கள் தேவனை தொழுது கொண்டு அவர்கள் வருகிறார்கள். So she is a sanctified vessel of God. கர்த்தருக்காக சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் அவர்கள் இருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வந்து கர்த்தருக்காக காத்திருப்பார்கள். எதையுமே அவசரப்பட்டு அவர்கள் செய்ய மாட்டாங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். அவங்க கர்த்தருக்கு காத்திருக்கனால எப்பொழுதுமே அவர்கள் புதிய பலன் அடைந்து கழுகு போல அவர்கள் சேட்டையை விரித்து உயர அவர்கள் பறக்க முடியாது. தேவன் அவர்கள் கிருபை செய்தார். God help my parents to soar high. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் 1000 இருவர் 10,000 பேரை துரத்துவார்கள் என்று. 1 shall chase 1,000, 2 shall chase 10,000. அவர்கள் இருவரும் சேர்ந்து, என்னுடைய தகப்பனரும் தாயாரும், உலகத்துல சொல்வாங்க, behind every successful man there is a woman. என்னுடைய தகப்பனார் ரெவரண்ட் பிரபுதாஸ் வாசுவுடைய எல்லா வெற்றியும் ஜெயத்துக்கு முன்பாக தேவன், பின்பு என்னுடைய தாயார் மிஸ்ஸஸ் ரூத் வாசு. அவர்கள் ஒரு குணசாலி உள்ள ஸ்திரீயா இருந்தனால், அவர்கள் அப்படிப்பட்ட குணாதிசைகள் உடையவர்களாய் அவர்கள் இருந்தபடியால்தான் இவங்க இருவரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை கட்ட முடிந்தது. She was totally surrendered to the will of God. தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாய் அவர்கள் ஒப்பு கொடுத்து இங்க வந்தபடியால் அவர்கள் இருவரும் கணவரும் மனைவியை தேவன் கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். கம்மி சபைகளை கொண்டு ஆண்டவர் 100 சபைகளை ஸ்தாபிக்க ஆண்டவர் அவர்கள் கிருபை செய்தார். ஒரு ஆஃப்னேஜ்ல இருந்து 5 ஆஃப்னேஜஸ், ஒரு ஸ்கூல்ல இருந்து 2 ஸ்கூல், அநேக ஊழியங்கள், பிரஸ் ஊழியம், மேகசின் மினிஸ்ட்ரியில எங்களுடைய மம்மி தான் ப்ரூஃப் ரீடிங்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் அந்த காலம்லாம் வந்து சண்டேஸ் ஆனால் ஆகாரம் கொடுப்பாங்க. அப்புறம் கன்வென்ஷனுக்குரிய எல்லா பொறுப்புகளையும் எடுத்து அவங்க சியர்ஃபுல்லாக அவ்வளோ வேலை செய்வாங்க. மியூசிக் மினிஸ்ட்ரி அப்போல்லாம் இரவெல்லாம் ஆட்கள் இருப்பாங்க. அந்த பாடல், ராகம், இசை போட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் அவங்க என்னுடைய தகப்பனாரோட கூட அவருடைய தரிசனத்துக்கு அவர்கள் ஒத்து ஒழித்து அவர்கள் சேர்ந்தனால தான் அந்த were able to so high. பைபிள் காலேஜ் ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. தாயார் அதெல்லாம் டேக் கேர் பண்ணுவாங்க. எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனுக்குரிய காரியங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக இவங்க. நியூ லைஃப் பைபிள் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்க்கு மம்மி தான் பிரின்சிபலாக இருந்தாங்க. அஞ்சல் வழி வேதாகம கல்லூரிக்கு இவர்கள் தான் தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. எல்லா காரியத்தையும் இவங்க பொறுப்பாக எடுத்து, ஸோ இவங்க பீரியடில் வந்து ஆண்டவர் ஹெல்ப் them to soar so high like an eagle. My mother Mrs. Ruth Vasu, she is a fruitful vine. வேதம் சொல்கிறபடி அவர்கள் வந்து கனி கொடுக்கிற ஒரு திராட்சை கொடியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் 3 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அது மட்டும் இல்லாமல் ஊழியத்திலையும் அநேக கனிகள், ஊழியம் மூலியமாகவும் அநேக பிள்ளைகளை தேவன் அவர்கள் கொடுத்து ஆண்டவர் இவர்களை எடுத்து வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்தினார். And she was a faithful steward, she was a faithful servant of God. அவங்க வந்து தேவனுக்கு ஒரு உண்மை உள்ள ஒரு ஊழியக்காராக இருந்தாங்க. அவர்களை அழைத்தவரும் அவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தார். யோபை போல அவங்க வந்து அநேக பிரச்சனைகளை சோதனை வழியாய் அவர்கள் கடந்து செல்ல வந்தது. ஆனாலும் அவங்களுக்கு தகப்பன், தாய், கணவர் இல்லாவற்றினாலும் கூட அவங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர்கள் விசுவாசிக்கிறவர் யார் என்று அவர்கள் அறிந்து, நான் புடமிடப்பட்டாலும் நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன் என்ற விசுவாசத்துடன் இம்மட்டும் தேவன் அவங்களை அற்புதமாய் அவர்களை வழி நடத்தி வருகிற தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் வேதம் சொல்கிற மாதிரியே தன்னை தானே வெறுத்து தேவன் தமக்கென்று நியமித்திருக்க அந்த ஓட்டத்தை அவர்கள் விசுவாசிக்கிற தோற்று முடிக்கிற மாதிரி இயேசு ஒருவரே பார்த்து கொண்டு பொறுமையோட தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் 50 ஆண்டுகளாய் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். I thank God for sealing her under the precious blood of the Lamb. அவர் தேவன் தன்னுடைய சேட்டன் கிலோ அவருடைய ரத்த கோட்டைக்குள்ளே அவர்களை மூடி மறைத்து காத்திருக்கபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நாளும் எந்த தீங்கும் அவளை அணுகாதபடிக்கு தேவன் அவர்களை காத்து வழி நடத்துவாராக. அவர்களுக்காக ஜெபிக்கிற, வெல்விஷ் பண்ற, அவர்களுக்கு உதவி செய்ற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் எங்களோட குடும்பத்துக்கு மாத்திரம் ஒரு ஆசீர்வாதம் அல்ல, அவர்கள் சபையார் எல்லாருக்காகவும் திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்கிற ஒரு தாயாய் தேவன் இந்த ஸ்தாபனத்துக்கும் குடும்பத்துக்கும் அவர்களை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுடைய முன்மாதிரியான ஒரு வாழ்க்கைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். Through it all,
situation again. Blessed consolation, let my trials come to only make me strong. Through it all, I've learned to trust in Jesus. I've learned to trust in God. Through it all, I've learned to depend upon His word. I thank God for the mountains, and I thank Him for the valleys. I thank Him for the storms He brought me through. For if I never had a problem, I wouldn't know that He could solve them. I never know what faith in God could do. Through it all, I've learned to trust in Jesus. I've learned to trust in God. Through it all, I've learned to depend upon His word. By His grace He has sustained me. By His love He has constrained me. Through His Spirit guided me all along. I have found a truest friend in Jesus, who never leaves me nor forsakes me. Oh, how I thank Him from my heart. On behalf of my wife Helen and our ministry Capstone Global Outreach Inc. and the rest of our family members, I take this opportunity to congratulate Mrs. Ruth Anusya Vasu, Pastrama of Madras Pentecostal Assembly Mission, on completing 50 years of fantastic ministry to the glory of God. As we know, this ministry was born with Mrs. Vasu in the year 1970 as she got married to our late Pastor Prabhudas Vasu. And what a wonderful privilege to celebrate this Golden Jubilee ministry anniversary. At this juncture, we pray that God will continue to pour out His blessings like never before and grant you souls beyond our expectations. And we wish you that God will give you another 50 years of Golden Jubilee to celebrate the goodness and the mercies of the Lord in a special way until the Lord Jesus comes. As I come to a close, I just want to share from the book of Psalms, chapter 46, verse 5, and Zephaniah, chapter 3, verse 17. God is in the midst of her. She will not be moved. God will help her when morning dawns. Amen. God is in the midst of her, and she will not be moved. God has been in the midst of you all these years,
He has been watching over you. That's right. He has been watching over this ministry as you have been imparting the giftings God has given to you as Pastor Amma of Madras Pentecostal Assembly Mission. And again, he says, and God will help her at the break of a new day. For the night only lasts with weeping, but the joy comes in the morning. In Zephaniah 3:17, The Lord your God is in your midst, a victorious warrior. He will exult over you with joy. He will be quiet in his love. He will rejoice over you with shouts of joy. amen. God is in the midst of you, is mighty. He will rejoice over you. He will give the shouts of victory, for the joy resounds in the tents of the righteous of the Lord. We pray that God will continue to bless you like never before. And we thank God for the 3 beautiful children God has blessed you, and the 4 grandchildren. May they continue to shine as stars for the glory of God, with our love and the prayers. Congratulations to my auntie, who is completing 50 years in ministry. My aunt, Mrs. Ruth Vasu, is the eldest in her family. She has been living an exemplary life and also setting an example for the rest of the family to follow. Proverbs 14 and verse 1 says, "A wise woman builds her home." Not only did auntie build a family, but also played a pivotal role in the MPM ministries over the last 50 years. Auntie has been a source of inspiration to the younger generation in the family. Whenever I see her, she inquires about my well-being. She is one who motivates me as to how I can do better in ministry. I always admire Auntie for the person she is and the traits she carries. My wishes and prayers that Auntie will continue to be a blessing to many. Love from Judith, Bernice, and me. All praise be to our God of Israel. I thank my Lord Jesus Christ for giving me life to be a part of this Golden Jubilee celebration of our Chief Pastor, Dr. Ruth Vasu. I'm indeed grateful to our President of MPM Mission, Reverend Dr. Stanley Vasu, for giving us this opportunity to be a part of this celebration by sharing a few thoughts about our Pastor Ma. I'm just going to share 3 important things of our Pastor Ma, which I have personally observed in her life during my ministry under her leadership during the past few years. Firstly, about her spiritual concern for the children, youngsters, men and women, and the elderly people in the church. I've been personally invited to take care of the Vacation Bible School, the VBS, which is conducted every May. She used to come and talk with me and ask me whether all the portions have been covered. And also, one important thing is, normally in all the places, the VBS will be conducted only during the morning before the lunch, and it will end with the lunch. But here in the headquarters church, it will continue till the evening, and 2 times the snacks will be given, and she will make it very sure that the snacks has been given to every children. So she had a spiritual concern for the children. Not only that, for the youngsters too. She used to conduct special prayers, anointing sessions for the youngsters. And she used to ask me how's their personal walk with God, or they reading the Bible every day. So she was having a spiritual concern for the youngsters in the church.
Also, special Friday prayer meetings have been conducted for the women, and year-ending 3-day special prayers for the believers also have been conducted. So through all these things, I personally witnessed that our Pastor Amma was having a spiritual concern. As a chief Pastor Amma, also she had the spiritual concern for all the branch churches overall. Secondly, I want to talk about her sincere care for the poor and needy, for the helpless and the hopeless, for the orphans and the widows. Whenever I visited the headquarters church, and I have seen the meetings have been thronged sometimes with the poor and needy and the widows and the orphans. And, she used to personally give sometimes the food packages to the people who are in need, and financial assistance also have been rendered to them. So it has also taught me that we need to have the concern for the poor in the society and inside the church. And thirdly, I have observed her the significant character, the simple dress code. Though she is the Pastor Amma for the Empire Mission, she has never had a gorgeous, dressing up. She had a very simple dress code. Always I've observed the white saree or white beige sarees. Secondly, her exemplary lifestyle, the example lifestyle, simple dress code, example lifestyle, and the humble conversations. She has never exaggerated herself as the superintendent Pastor Amma. Never. She was so humble. She has talked with me personally, though I was so young. Still, she used to give some spiritual suggestions. So, the simple dress code, the exemplary lifestyle, and the humble conversations. All these things put together in this Golden Jubilee, I wish her good health and long life. May God bless her with these things. Once again, I thank the Chief Pastor, President, Reverend Dr. Stanley Vasu for giving us this opportunity to share a few thoughts about our beloved Pastor Amma, Dr. Ruth Vasu. Thank you. Thank you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்மா. ஊழியத்தின் பாதையிலே 50வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கள்ளக்குறிச்சி எம்பி திருச்சபையாரின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நல்ல உடல் சுகம் பெலன் ஆரோக்கியத்தை தந்து ஆயுஷ் நாட்களை கூட்டி தந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் திருச்சபையார் நாங்கள் யாவரும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய எம்பிஏ தலைமை பொதுக தாயார் அவர்கள் கடந்த 50 ஆண்டுகள் ஊழிய நிறைவை வாழ்த்துகிறோம். இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவனாய் கர்த்தர் அன்பு தாயார் குடும்ப ஊழியங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அன்பு தாயார் அவர்கள் எங்களுக்கு மிகவும் ஆவிக்குரிய ரீதியிலே எங்களை வளர்த்தார்கள். அது மாத்திரமல்ல, எம்பிஏ திருச்சபையுடைய கிளை சபையிலே காலவகம் கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அங்கே அன்பு தாயார் கன்வென்ஷன் கூட்டங்கள் மற்றும் சகோதரி கூட்டங்களை கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தார்கள். அது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. திருச்சபை விசுவாச மக்கள் அது ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். இன்னும் தீர்க்க ஆயுசோடு கூட அன்பு தாயார் வாழ்ந்திருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். திருச்சபை சார்பாக அன்பு தாயாரை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஊழியத்திற்கு வந்து 50 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாய் கர்த்தர் நடத்தி வந்த தயவுக்காக சபையை எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமே. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறோம். என்னமா நியாயாதிபதிகளில் வாசிக்கிறோம். தெபோராவாகிய நான் தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரவேல் பாழாய் கிடந்தது என்று சொல்லி இந்த நாளிலே நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தாய்க்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீர் அவர்களை தாயாய் எழுப்பி அன்றுவரே ஊழியத்தில் இந்த 50 ஆண்டுகளிலே நீ கட்டி எழுப்பின ஊழியத்திற்காக ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர்வதாக. உங்களுடைய நன்மையினாலே உங்களுடைய கிருபையினாலே நீ நிரப்புங்கப்பா. எல்லா கரங்களை வச்சு நாங்கள் இப்பொழுதே ஆசீர்வதிக்கிறோம். தாவே, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்ற வார்த்தையின்படி தேவனே, ஆண்டவரே, இந்த பாக்கியவதியான இந்த தாய்க்காக நான் நன்றி செலுத்துகிறோம். எல்லா சுகவீனங்கள், பலவீனங்கள், வியாதிகள், எல்லா வர்க்கங்கள், அவர்களுக்கு விரோதமான பிசாசுடைய சதி ஆலோசனைகள் எல்லாவற்றையும் முறியடிக்கிறோம், விடுதலை பேசுகிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். அவள் நாமம் ஒன்றை மகிமை பெறுவதாக. துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அனகாபுத்தூர் MPA சபையின் சார்பாக அம்மா அவர்களுக்கு 50வது ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். தலைவர் மீது விசேஷித்த ஒரு தாயாக கடந்த 50 ஆண்டுகளாக MPA தலைமையிலே இருந்து பாடுகளிலும் உபத்திரங்களிலும் எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் ஒரே மாதிரியாக MPA சபைகளிலே எல்லா ஊழியர்களும் ஒரே விதமாய் நடத்திய ஒரு ஊழியத்தில் அன்பு, பெருமை, தாழ்மை, அரவணைப்பு இவை எல்லாவற்றிலும் சிறந்த ஆவிக்குரிய ஒரு தாயாக எங்களை நடத்தி வந்தாங்க. அவர்களை நாங்கள் 50 ஆண்டுகளாக கடந்து வந்திருப்பது கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று வாழ்த்துகிறோம். இன்னும் தலை சிறந்த ஒரு தேவனுடைய மனுஷியாக, கர்த்தருக்கு பிரியமுள்ள பரிசுத்தம் உள்ள ஒரு தாயாக இந்நாள் வரைக்கும் இந்த ஸ்தாபனத்தில் இருந்து நடத்தி வந்த தெய்வத்துக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் நேர்மையிலும் அவங்களுடைய தலைமையில் பிரகாசமுள்ள ஒரு நாட்களை தேவன் வருகிற நாட்களில் கட்டளையிடுவார் என்று அவர்கள் குறித்து வாழ்த்துகிறோம். ஒன்றுமில்லை, என்னிலே ஒன்றுமில்லை, எல்லாம் அவருடைய கிருபையினாலே. என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. ஐயா, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். கை உயர்த்தி இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான்.
பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக ரட்சிகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான அம்மா அவர்களுடைய இந்த 50வது பொன்விழா, இந்த ஊழியத்தின் வாழ்க்கையின் அனுபவத்தில் ஆண்டவர் ஒரு புதிய வருஷத்தை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாளாக ஆண்டவர் தந்திருக்கிறதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உளுதூர்பேட்டையில் எம்பிஏ சபையினுடைய போதகராக கடந்த 26 ஆண்டு காலம் ஊழியம் செய்கிறேன். என்னுடைய பெயர் பாஸ் எல் சாலமோன். காலம் சென்ற பாஸ் லூக்கா அவருடைய மூத்த குமாரன். அருமையான அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அம்மாவுடைய ஜெப வாழ்க்கைக்காக, அவருடைய ஊழிய அனுபவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்ற 103ஆம் சங்கீதத்தில் 4-5 வசனங்கள் சொல்லுகிறபடி கர்த்தர் அம்மா அவர்களை ஆஸ்வதிப்பாராக, மென்மேலும் பலப்படுத்துவாராக. பலவீனங்கள் சுகவீனங்கள் தாக்காதபடி ஆண்டவர் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்த அவர்களுக்காக அன்போடு நான் ஜெபிக்கிறேன், அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாழ்த்துகிற வயது எனக்கு இல்லை, ஸ்தோத்திரம். அருமையான அம்மா அவருடைய ஊழிய அனுபவம் தான் என்னுடைய வயது. இந்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அம்மா அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 50வது பொன்விழா ஆண்டின் வாழ்த்துக்களை அன்போடு அம்மாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. என்னிலே ஒன்றுமில்லை, ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை, ஆனாலும் உயர்த்தினீரே. ஊழியத்தில் 50வது ஆண்டு பிரேசில் அருமையான பாஸ்டர்மா அவர்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்து சொல்லுகிறேன். விபாகம் 1:15 படி இப்போது இருக்கிறது பார்க்கலும் 1000 மடங்கு தேவனாய கர்த்தருடைய வர்த்திக்கு பண்ணுவாராக. சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆசீர்வாதத்திலும் நிறைந்திருக்க செய்வாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால அம்மாவை நாங்கள் வாழ்த்துகிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக தேவன் எங்களை சிறப்பாக நேர்த்தியாய் ஒழித்து பாதுகாப்பு நடத்தி வந்தார். மேலும் புதிய ஆண்டுகளிலே புதிய நன்மைகளிலே புதிய ஆசீர்வாதத்தை எங்கள் எல்லா ஊழியர்களுக்கும் ஆதரவாக கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசை பாதுகாப்பாராக வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு சோத்திருக்கிற ஆண்டவரே, கர்த்தர் இந்த 50வது ஆண்டை காணும்படியாக கிருபை செய்தீர். அந்த ஊழியத்தில் இன்னும் அதிகமான ஒரு பலனை கிருபை கொடுக்க முடியாது, நல்ல சௌக்கியத்தை நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது. கர்த்தர் ஆண்டவரே, அருமையான தாயாருக்காக செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, நீங்கள் தாங்கி நடத்துகிறார். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். நல்ல நிமிடமாக ஊழியத்தின் பாதுகாப்பு நீங்கள் அருமையான வந்தார்கள். ஆமாம், அல்லேலூயா. மையும் பொழுதாக இந்த 50வது வருட ஊழிய நிறைவில் தேவன கர்த்தர் தொடர்ச்சியாக இன்னும் பல ஆண்டுகள் ஊழியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாக விரும்புகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 50வது ஆண்டு நிறைவு விழாவை காண்கிற அருமையான தாயாரை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இவ்வளவு நாள் வரையிலும் ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் தந்தார். இன்னும் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயசையும் பிள்ளைகளுக்கு உண்டான பிள்ளைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்து வழி நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அம்மா. நாங்கள் சகோதரர்கள் அனைவரும் உங்களது ஊழியத்தில் 50 வருட நிறைவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களும் நன்றிகளையும் செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு தீர்க்காயுள் தந்து ஆசீர்வதிப்பாராக. Glory to God. God bless you பாஸ்டர் அம்மா. Thank you பாஸ்டர் அம்மா. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க ஊரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட்மா. உங்களை கர்த்தர் 50 வருஷமா உங்களை வழி நடத்துறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இன்னும் மீண்டும் இன்னொரு 50 வருஷம் உங்களை இப்படியே ஊழியத்தில் பயன்படுத்தணும். நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆதர்சமாக இருந்து வழிகாட்டணும் என்று கர்த்தரை வேண்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தின் சார்பாக மதிப்பிற்குரிய போதகர் அம்மா திருமதி ரூத் வாசு அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவள் இந்த ஊழியத்தின் நிமித்தம் பாடுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் சோர்ந்து போகாமல் அயராது உழைத்து இம்மட்டும் அவளை வழிநடத்தின கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிவரும் காலங்களிலும் அவரை பலப்படுத்தி சகாயப்படுத்தி ஊழியத்தில் நிலைநிறுத்தி அவர் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பாராக. இயேசு நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன்.
பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அம்மா. பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று ஒரு கூற்று இருக்கிறது. ஆனால் எப்படியாக இருந்தால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு முன் உதாரணமாய் இந்நாள் வரைக்கும் திகழ்ந்து கொண்டு வருபவர்கள் தான் நமது பாஸ்டர் அம்மா அவர்கள். அவர்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற ஒரு தாயாகவும், புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயாகவும், குணசாலியான ஸ்திரீயாகவும், ஒழுக்கமுள்ள ஒரு ஸ்திரீயாகவும், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாகவும் இந்நாள் வரைக்கும் இருந்து 50 ஆண்டுகள் ஊழிய பாதையிலே கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. மென்மேலும் அவர்கள் ஊழிய பாதையிலே சிறந்து விளங்க கர்த்தர் போதுமான சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கூட்டிக் கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் லார்ட்மா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் கொடுத்த NPS ஸ்தாபனத்துக்காக நாங்கள் குடும்பமாய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபையின் மூலமாய் நாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் ஏராளம். அது எல்லாமே சொல்லணும்னா இப்போ நேரம் பத்தாது. ஸோ தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களுக்கு கொடுத்த விஷயத்த அம்மாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் இம்மட்டும் அவருடைய கிருபையின்படி அவர்களை தாங்கி வந்து இந்த ஊழியத்தின் பாதையில 50 வருஷம் அவங்களை நடத்தி வந்ததற்காக தேவனுக்கு நாங்கள் குடும்பமாய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த அம்மாக்காக நாங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அவர்களை மட்டும் தாங்கி வந்தது. கர்த்தர் கொடுத்த சுகம், பலன், ஜீவன், சமாதானம் எல்லாவற்றிற்காக நாங்கள் குடும்பமாய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அம்மா ஜெபத்தின் மூலமாய் நாங்கள் பெற்ற நன்மைகள் ஏராளம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய ஜெபம். நாங்கள் ஒரு கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் அம்மா கிட்ட வந்து விண்ணப்பம் சொல்லும் பொழுது அவங்க உடனே அதை மறக்காம உபவாசத்தோடு அவங்க ஜெபித்த நாட்கள் உண்டு. நாங்கள் விண்ணப்பத்தை கொடுத்த நாங்கள் மறந்தாலும் அவங்க வந்து அந்த ஜெபத்திற்கு பதில் வர வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. தொடர்ந்து ஜெபத்திலே இருந்து அது பதில் வர வரைக்கும், அதுக்கு ஒரு நல்ல முடிவு வர வரைக்கும் அவங்க எங்களுக்காக ஜெபித்தது உண்டு. அது என் ஜீவனுள்ள நாளில் என்னால. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. MP சர்ச்சில் சிறு வயது முதல் இத்தனை வருடங்களாக கலந்து கொள்ள கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயா பிரபுதாஸ் ஐயாவிடம் ஞானஸ்தானம் பெற்ற நான், என்னுடைய பேர் பாபு. சபையில் 50 வருடங்கள் ஊழியத்தை முடிக்க தேவன் கிருபை செய்த தாயாருக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் ஏசாயா 52:7 அவர்களை ஆசீர்வதிப்பவராக, தொடர்ச்சியாக இன்னும் ஊழியம் செய்ய தெய்வ பலத்தை தருவாராக. அவரோட பரிசுத்த நாமத்துக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். பாஸ்டரமா 50வது வருஷம் அவங்களோட பரிசுத்த வாழ்க்கை கடனுக்காக அவங்க முழுக்க எல்லாவற்றையும் கடவுளுக்காக அர்ப்பணித்து நமக்காக ஊழியம் செஞ்சு வந்தாங்க. இதோட 50வது வருடம் நிறைவு பெறுகிறது. அதற்காக வாழ்த்துக்கள் அம்மா. உங்களுக்காக ஒரு சின்ன 2 லைன் சாங் மட்டும் பாடுறேன். பிரிய மாணவலே உன்னாக்குமாய் வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. தேங்க்யூமா. நீங்க எங்களுக்காக சபையை இத்தனை வருஷம் நடத்திட்டு வந்தீங்க. ரொம்ப நன்றி. இன்னும் மேலும் ஒரு ஆயுசு நாட்கள் கூடிக்கொண்டு எங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி இருந்தீங்களோ அதை எல்லாவற்றையும் நாங்க பின்பற்றணும். எங்களுக்கு ஒரு ரோல் மாடலா எல்லா விஷயத்திலும் நீங்க இருக்கிறீங்க. உங்களோட அமைதி நாங்க கீழ்ப்படிந்து எங்களோட வழியில, எங்களோட சத்திய வழியில எங்க குடும்பத்தை நடத்தணும். உங்களோட பிளெஸிங்காக நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. அன்பு தாய்க்காக ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் இதுவரைக்கும் வழிநடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அம்மாவே இந்த 50 வருஷம் ஊழியத்தில் சுகன் பலன் கொடுத்து நல்லபடியாக வாழ்க்கை செய்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மகிமையாக, இன்னும் அவங்க ஆசை விருப்பம் அது தேவன கிருபையினால் இன்னும் மகிமையாக நடத்தணும் என்று நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரவே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களையும் எங்கள் அம்மாவுக்காக சாட்சியாக நிறுத்தினதுக்காக எங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
பாசமாக 50 ஆண்டு காலமாக இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் பலனையும் கிருபையும் ஆயுசு நாட்களை கொடுத்து இது வச்சு நடத்தி வந்தார், இன்னும் நடத்துவார். அவர்கிட்ட அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும், உபத்திரத்தில் பொறுமையாக இருக்கணும், அன்பில் நிலைத்திருக்கணும். கர்த்தர் எங்கள் பாசமா மூலிமா எங்களை கற்றுக்கொண்டார். இது வரைக்கும் ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களும் ஏதோ ஒரு ஆபத்துனா விசாரிக்கிறவங்களும் ஓடி வந்து எங்களை ஆதரிக்கிற தாயாக இருந்தாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டு காலமாக அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆயுசு நாள் கொடுத்து இந்த ஊழியத்தை கனமான ஊழியத்தை செய்ய இன்னும் கர்த்தர் பலப்படுத்தணும். அதுக்காக என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நாம மகிமைப்படுவதாக. இந்த 50 ஆண்டுகள் பாஸ்டர்மாவுக்கு கொடுத்த இந்த ஊழியத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் அவர்கள் மூலியமாய் இந்த 50 ஆண்டுகள் மகிமைப்பட்டதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இதுவரையிலும் கர்த்தர் அவர்களுக்கு பலன் கொடுத்து, சுகம் கொடுத்து, ஆயுசு நாட்களை கொடுத்து, திருகாயுசை கொடுத்து, அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தியதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இதுவரையிலும் அவரை இம்மட்டுமாய் பாதுகாத்து நடத்தியதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன சேனைகளின் கர்த்தர் இந்த நாளில் அவர்கள் இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் ஆவியானவர் அவருக்கு கிருபை கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இம்மட்டுமாய் அவரை நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னது போல இதுவரையிலும் ஏந்தியதற்காக, இதுவரையிலும் சுமந்ததற்காக, இதுவரையிலும் தப்புவித்ததற்காக, இதுவரையிலும் அவரை காத்ததற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அவர்கள் மீது கர்த்தருடைய மகிமை எப்பொழுதும் இருக்கும்படியாய், கர்த்தருடைய கிருபை அவர் மீது இருக்கும்படியாய், இன்னும் கர்த்தர் அநேகரை ஊழிய பாதையில் அவரை கொண்டு எழுப்பும்படியாய், இதுவரையிலும் நடத்தி வந்த எல்லா ஊழியங்களை அவர்கள் மூலியமாய் ஆசீர்வதித்ததற்காய், இன்னும் ஆசீர்வதிக்க போகிறதற்காய், இன்னும் பலத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறதற்காய் கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி இதுவரையிலும் நடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எம்பிஏ ஊழியங்களை அப்பா அவர்கள் இதுவரையிலும் செய்தார்களே, செய்து கொண்டிருக்கிறார்களே, இனிமேலும் செய்யும்படியாய் உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம அன்பு பாஸ்டர்மாவுக்கு அவருடைய ஊழியத்தில் 50 வருடங்களை அவர் கடந்து வந்தார்கள். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர்மாவுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அவருடைய ஊழியத்தில் அவருடைய தாழ்மையின் குணம், அவருடைய எளிமையான குணங்கள், அப்புறம் அவருடைய உண்மையான காரியங்கள், ஊழியத்தில் எப்படி உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை நாங்கள் பாஸ்டர்மா மூலமாக கற்றுக்கொண்டோம். எங்களுடைய ஊழியத்தின் வாழ்க்கையில் நாங்கள் வளரணும்னா கண்டிப்பாக பாஸ்டர்மா எங்களுக்கு துணையாக இருக்கணும். அதனால் கர்த்தர் அவங்களுக்கு இன்னும் அநேக வருடங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணி அவளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இந்த நாளில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். Congratulations, Pastor Ma, for your 50th anniversary in your ministry. Thanks for giving us snacks when we come to church, and thanks for encouraging us by telling us to do the church work and telling us to pray in the church in front of all the elders. Thanks for keeping Kingdom Kids First VBS and encouraging us a lot. You are an inspirational mother in our spiritual life, and please be with us to grow in Jesus Christ. Thank you, Pastor Ma. We all love you. Yes, Pastor Ma. Thank you, Pastor Ma, for your love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய பாஸ்டர்மா சிஸ்டர் ரூத் வாஸ் அவர்களை ஆண்டவர் கண்மணி போல இந்த 50 ஆண்டுகளையும் அவர்களுடைய ஊழியத்தை நிறைவாய் வழிநடத்தி வந்தார். ஏசாயா 45 அதிகாரம் 4 சொன்னது போல வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பார்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கின்ற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கின்ற புதையல்களையும் அவங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்க போகிறார். அவங்களுடைய வாழ்க்கையை வெற்றி சிறக்க பண்ண போகிறார். ஆண்டவர் 50 ஆண்டுகளையும் அவங்களுக்கு ஆசீர்வதித்து எந்தவித பிரச்சனையும், எந்தவித எதுவுமே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும்
எவ்வளோ பிரச்சனையும் அவங்களுக்கு பேர் பண்ணி மேலே வர வச்சார். எல்லா ப்ராப்ளத்தையும் அவங்க முறியடித்து ஆண்டவர் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். சுகத்தை கொடுக்க போகிறார். அவங்களை மேலும் ஆசீர்வதிக்க போகிறார். அவங்களுக்கு நன்மை கிருபை எப்பொழுதும் அவங்க வாழ்க்கையில் நீடித்து நிற்பதாக. நன்றி. ஆமென். Praise the Lord, Amma. Congratulations on your completion of 50 years ministry. God bless you. கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதித்து நல்ல சுகஜீவனோடு இன்னும் தொடர்ந்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து அநேக காரியங்கள் உங்கள் மூலமாக நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளணும். உங்களை போல உங்களை பார்த்து அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்ட வாழ்க்கையில் நீங்கள் சபைக்கு வரும்போது சபைகளுடைய விசுவாசிகள் குறித்து அக்கறை உள்ளவர்களாகவும், அது மாத்திரமல்ல அவர்களை விசாரிக்கிறவர்களாகவும், சபை குறித்து ஒரு பாரம், ஊழியத்து குறித்து சபை ஊழியங்களை குறித்து ஒரு பாரம், எப்படியெல்லாம் சபை குறித்து ஒரு அக்கறை இருக்கணும், சபையில் உள்ள ஒவ்வொரு பொருட்களும் சரி எல்லாவற்றையும் கூட கண்காணித்து தேவனுடைய சபை என்பதை ஒரு பொறுப்புடன் நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிறத நாங்கள் பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் எங்களுக்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய். இன்னும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்கள் மன விருப்பத்தின்படிலாம் கர்த்தர் செய்யணும். Stay blessed and live long, Pastor Amma. Thanks for providing us snacks when we came forward to do work in church, and you were a really great inspiration in our spiritual life, and you were a really good person who came forward and who spoke to believers with your full heart, and you are really good interacting with the believers, and thank you for all your love. Thank you, Pastor. நாமம் மகிமைப்படுவதாக. இத்தனை வருடங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை தேவருக்குள்ள நடத்தின அம்மாவுக்காக நாங்க ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். அவங்களுக்குள்ள இருக்கிற தாழ்மையும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்நாள் வரையிலும் எங்களை விசாரித்து எங்களை பலப்படுத்தி சபைக்கு நேராக தேவனுக்கு நேராக எங்களை நடத்துற அம்மாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். స్తోత్రమ్మా. ఇన్ని సంవత్సరాలు మమ్మల్ని నడిపించారు. 40 సంవత్సరాలు 50 సంవత్సరాలు నడిపించారు. మీ మూలంగా ఎన్నో మేము ఊడియాలో నేర్చుకున్నాం. మీరు బాగోవాలి. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹாஸ்டல் பிள்ளைகளின் சார்பாக பாஸ்டம்மா ஊழியத்தின் 50 ஆண்டு நிறைவுக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 1995 முதல் இன்று வரை நான் பாஸ்டம்மா மூலமாக பெற்ற ஆசீர்வாதங்கள் அநேகம். என் குடும்பம் அதன் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றுள்ளது. குறிப்பாக ஆஃப்னேஜில் பல நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் பாஸ்டம்மா மூலமாக ஆசீர்வாதத்தையும் பெற்றுள்ளார்கள். பல பிள்ளைகள் இன்று டாக்டராகவும், இன்ஜினியராகவும், போதகராகவும், சிறந்த தொழிலாளியாகவும் இன்று இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக பெற்ற ஆசீர்வாதங்கள் அநேகம். அவர்கள் மூலமாக அன்பையும் ஒரு தாயின் போல எங்களுக்கு அரவணைப்பையும் தந்துள்ளார்கள். இது மாதிரி ஊழியம் இன்னும் பல 100 பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவாராக. இன்னும் ஊழியம் மென்மேலும் வளர ஆண்டவரிடம் செபித்துக் கொள்கிறேன். Great is thy faithfulness, O God my Father. There is no shadow of turning with thee. Thou changes not, thy compassions they fail not. As thou hast been, thou forever will be. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Summer and winter and springtime and harvest, sun, moon and stars in their courses above, join with all nature in manifold witness
Thank you, Jesus, for your love to me. Thank you, Jesus, for your grace so free. I lift my voice to praise your name, praise you again and again. You are everything, you are my Lord. You are everything, you are my Lord. நன்றி இயேசுவே உம் அன்பிற்கே. நன்றி இயேசுவே உம் கிருபைக்கே. என் துதியாலும் உம்மை வாழ்த்துகிறேன், உம் நாமம் போற்றுவேன். எல்லாம் நீரே என் ஆண்டவா, எல்லாம் நீரே என் ஆண்டவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய அழைப்பும் கிருபையும் மாறாதவைகள். அடைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கடைசி வரையும் நம்மை காக்க வல்லமுள்ள தேவனாய் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 50 ஆண்டு காலமாக இந்த ஊழியத்திலே கர்த்தர் என்னை கொண்டு வந்து இதுவரை வழிநடத்தி வந்தார். அவருடைய கிருபைக்காக இரக்கத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்து வந்த ஊழிய பாதையிலே எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு நல்லவராய் போதுமானவராய் சமயத்துக்கேற்ற சகாயராய் இருந்து விசேஷித்த கிருபையும் சுகத்தையும் அபிஷேகத்தையும் தந்து வழிநடத்தி வந்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னால் இயன்ற ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினதற்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியத்தில் எங்களுக்காக ஜெபித்து உதவி செய்து இந்த ஊழியத்தை தாங்கின எல்லா பிள்ளைகளுக்காக சபையார் யாவருக்கும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். 70வது ஆண்டிலிருந்து இந்த நாள் வரையும் இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து உதவி செய்த கிளசபை ஊழியர்கள், விசுவாச குடும்பங்கள், பள்ளியில் வேலை செய்த டீச்சர்ஸ், பிள்ளைகள், ஆர்ஃபனேஜில் வார்டன்கள், படித்த பிள்ளைகள், பைபிள் ஸ்கூலில் படித்த பிள்ளைகள், ப்ரெஸ்ஸில் வேலை செய்தவர்கள், எம்பி ஆஃபீஸில் வேலை செய்தவர்கள் யாவரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரும் எங்களுக்கு செய்த உதவிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவனமாக 95ஆம் ஆண்டின் பிறகு அதிலிருந்து இன்று வரை எங்களுக்காக ஜெபித்து உதவி செய்கிற எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்படியா இந்த நாட்களில் பள்ளியில் இருக்கிற டீச்சர்ஸ்க்காகவும் ஆத்மிச்சிருக்கிற வார்டர்கள் பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் செய்கிற உதவிகளுக்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். எம்பி ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃப், எங்களுக்கு உதவி செய்கிற எல்லா மக்களையும் நினைவு கூர்ந்து இந்த நாளிலே நான் நன்றி செலுத்துகிறேன். அநேகருடைய ஒத்துழைப்பு, ஜெபம், ஒரு மனம் இல்லாவிட்டால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட மக்களை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கினதற்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டுமல்ல, 95க்கு பிறகு இந்த ஊழியத்திலே என்னோடு கூட இணைந்து அநேக சகோதரிமார்கள் ஒத்துழைத்து பிரயாசப்பட்டு இரவு பகலாய் இந்த ஊழியங்களிலே என்னங்களோடு சேர்ந்து ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரிமார்களுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறபடினால் ஸ்தோத்திரிக்கும். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படி வேண்டுகிறேன். அப்படியாய் இந்த ஊழியத்துக்காக உலகத்தின் பல பாகங்களில் இருக்கிற அநேகர் தெரிந்தவர்கள், வெல்விஷர்ஸ் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய உடன் சகோதரிமார்கள், சகோதரர் குடும்பங்கள், அவர்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் பிரபுதாஸ் அவர்களுடைய
உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள் தொடர்ந்து இன்றைக்கும் எங்களுக்காக ஜெபித்து உதவி செய்கிறபடினால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருவருடைய உதவியும் எங்களுக்கு பெரிய கர்த்தர் செய்கிற ஒரு கிருபை. அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியாய் இந்த நாட்களில் விசேஷமாக பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஸ்டான்லி வாசுக்காக, மிஸ்ஸஸ் பாமலா, ரெவரண்ட் இஸ்ரேல் ஜெபராஜ், ஜோனா ஜாஷ்வா அவர்களுக்காகவும், பிரதர் யானஸ் வாசு, மிஸ்ஸஸ் ரம்யா, பிள்ளைகள் டாலின், ஜோலின் அவர்களுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள் யாவர் இணைந்து இந்த ஊழியத்துக்காக எனக்காக ஜெபித்து உதவி செய்கிறார்கள், செய்து கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் தொடர்ந்து நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி உதவி செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, எம்பி அல்லாத மற்ற உலகத்தின் பல பாகங்களிலும் சென்னையிலும் இருக்கிறதான எல்லா விதமான ஊழியர்களுக்காக, எவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ், ஃபெலோஷிப் பாஸ்டர்ஸ் யாவரையும் நான் நினைவு கூறுகிறேன். யாவரும் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். வெல்விஷஸ்க்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் இந்த எம்பி ஊழியத்துக்காக உதவி செய்த, ஜெபித்த எல்லா பிள்ளைகளுக்காக, தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இன்னும் ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் எனக்கு பாராட்டின எல்லா கிருபை இரக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எல்லா துதிகனமும் அவருக்கே நான் செலுத்துகிறேன். அந்த ஊழியத்தில் கர்த்தருடைய நாமம் இன்னும் அதிகமாக மகிமைப்பட வேண்டும். ஊழியத்தின் எல்லை விஸ்தாரம் அடைய வேண்டும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு எழுப்புதல் ஆவியை இந்த ஊழியத்தில் அனுப்ப வேண்டும். இந்த ஊழியம் இன்னுமாய் பிரகாசிக்க வேண்டும். அது என்னுடைய உள்ளான வாஞ்சை. கர்த்தர் அதை செய்யும்படி தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.